இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ஜவ்வரிசி முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் மாவு பச்சரிசி, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு. இப்போ இது அளவு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 பங்கு அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கணும். 1/2 பங்கு ஜவ்வரிசி, 1/2 பங்கு பொட்டுக்கடலை. உளுத்தம்பருப்பு மட்டும் வாணல்ல வறுக்கணும். எப்படி இருக்கணும்னு செவக்க கூடாது. அதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இப்ப சொன்ன எல்லா பொருட்களையும் மிஷின்ல கொடுத்து மாவை திரிச்சுக்கோங்க. ஆனா இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை தனியா எடுத்துட்டு போய், ஏன்னா அவங்க ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கோதுமை அரைச்சது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அதனால தனியா அந்த அரிசியை அரைச்சி தனியா வாங்கிக்கோங்க. அப்புறமா நீங்க எடுத்துட்டு போன அந்த மாவை அரைச்சிக்கோங்க. இது முறுக்குக்கு மட்டுமல்ல, நீங்க எந்த பட்சணம் செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பலகாரமானது கரெக்டா வரும். மாதிரி நான் மாவா திரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இதுல என்னென்ன சேர்க்க போறேன்றதை நான் ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப இந்த மாவோட 1 ஸ்பூன் நான் பட்டர் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கரெக்டா மாவோட சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா உப்பு எங்கேயாவது கிட்டத்தட்ட நின்றக்கூடாது. எப்போதுமே முறுக்கு தயார் பண்றதுக்கு முன்னாடி பெருங்காயத்தை பொரிச்சு தண்ணியில போட்டு வச்சுக்கணும். சில பேர் பெருங்காயத்தூள் அப்படியே போடுவாங்க. ஆனா கட்டி பெருங்காயத்தில் உள்ள வாசம் தூள் பெருங்காயத்துல இருக்காது. ஸோ முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி கடாய் வைக்கும்போதே நீங்க கட்டி பெருங்காயத்தை ஒரு சின்ன கட்டி எடுத்து பொரிச்சு அதை தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது மாவோட அந்த பட்டர் நல்லா சேர்ந்து கலந்துடுச்சு. இப்போ இதுல தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா பெருங்காயம், அந்த பெருங்காய தண்ணி இதுல கொஞ்சம் சேர்க்கிறோம். இப்போ இதுல எள்ளு சேர்க்க போறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் வாசம் இருக்கும். பார்க்கவும் அட்ராக்டிவா அழகா இருக்கும் முறுக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசையணும். இந்த பதத்துல இருந்தா போதும். இப்ப இந்த மாவு காயாம இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஒன்று தடவிக்கிறோம். எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த அச்சு நீங்க வச்சிருக்கிறது பெரிய அச்சா இருந்தா கூட 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு ஈட்டுக்கு நீங்க 5 முறுக்கு போடுறீங்கன்னா அந்த 5க்கான மாவு வண்டியும் போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய முறுக்கானது ஒரு அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய முறுக்குகள்லாம் அழுத்தம் ஆயிடும். எப்போதுமே ஒரு அச்சு போட்டிங்கன்னா ஒரு ஈடுக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் கரெக்டா அளவா எடுத்துக்கோங்க. மாவு நமக்கு தயாரா இருக்கு. இதை நம்ம அந்த அச்சில போட போறோம். அச்சில போறதுக்கு முன்னாடி உள்ளுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க. பிரிஞ்சு காமிக்கிறேன். காஞ்சிருக்கான்றத முதல் செக் பண்றதுக்காக போட்டு பார்க்குறேன். மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்க போட்டீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். உடனே அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு டர்ன் பண்ணி பாருங்க. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நான் திருப்பி விடுறேன் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்க, முறுக்குல அந்த சலசலப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்க. அப்போ முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க ஜல்லிக்கரண்டி இதெல்லாம் வச்சு திருப்புறதை விட இந்த மாதிரி வடக்குச்சி இருக்கு பாருங்களேன், இது கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டிக்கு அழகா நீங்க கோத்து எடுத்துடலாம். 5த்தையும் அட்டை ஸ்ட்ரெச் எடுக்கலாம் பாருங்க.
இப்போ பாருங்க ஜவ்வரிசி முறுக்கு நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்கல. நான் டிஷ்யூ பேப்பரில் தான் வச்சுருக்கேன், ஆனால் எண்ணெயே குடிக்கல பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. அளவு மட்டும் நீங்கள் தண்ணி மட்டும் நிறைய ஊற்றி பேச. எந்த முறுக்காக இருந்தாலும் சரி, எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கணும்னா தண்ணியை வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. சுவைப்பதற்கு ஜவ்வரிசி முறுக்கு தயார். வாவ், என்ன டேஸ்ட்! இது மாதிரி டேஸ்டா உங்களுக்கு ஃபுட் வேணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.